பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? சந்துரு டாக்டர் கிட்ட ரொம்பவே கோவமா பேசிட்டு இருந்தாரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த ஒரு வருஷமா என் மனைவியை உங்ககிட்ட தானே காட்டிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? ஃபுல் செக்அப் பண்ணணும், அதனால அட்மிஷன் போடுங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டெஸ்டும் எடுத்தீங்க. தொடர்ந்து நீங்க தானே வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்னவோ புதுசா பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுன்றீங்க. அப்படி என் மனைவிக்கு என்னதான் வியாதி டாக்டர் அப்படின்னு சந்துரு கேட்டார். சந்துரு கேட்ட அந்த நியாயமான கேள்விக்கு டாக்டரால பதில் சொல்ல முடியல. ஆமா, இந்த ஒரு வருஷமா அவரும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்தாச்சு. ஆனா சந்துருவோட மனைவிக்கு சுகம் கிடைக்கல. அதனாலதான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னும் அட்வான்ஸ்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா ஆகலாமே அப்படின்னு நினைச்சாரு. ஆனா சந்துருவால அதை ஏத்துக்க முடியல. ஆமாங்க, நம்மளும் இன்னைக்கு அப்படிதான். சில நேரங்கள்ல டாக்டர் கிட்ட போய் இது நல்லாயிடும்னு போறோம். மருந்து தான் மாறுதே தவிர சுகம் பூர்ணமா கிடைக்க மாட்டுது சில நேரத்துல. அப்போ நம்ம என்னதான் பண்றது? வேதம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க் 10:52. ஆமாங்க, ரட்சித்ததுன்றதுக்கு இங்கிலீஷ்ல ஹீல்டுன்னு வருது. அப்படின்னா சுகமாயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க விசுவாசம்ன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு இருந்தா போதும். ஆமா, சுகம் இல்லாத இந்த நேரத்துல எனக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுப்பாருன்னு நம்புறீங்க பாருங்க, அது போதும்னு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அந்த வியாதியே உங்களுக்கு வராதுன்றாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சொல்லுங்க. உங்க வியாதியோட வேதனையை சொல்லுங்க. நிச்சயமா நம்புங்க, அவர் சுகமாக்குவார். God bless you all.